ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சினிமுருகன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிற திரை விமர்சனம் சைரன். ஆண்டனி பாக்கியராஜ் இயக்கத்தில் ஜெயம் ரவி, அனுபமா பரமேஸ்வரன், கீர்த்தி சுரேஷ், யோகி பாபு, சமுத்திரகனி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்துக்கு பின்னணி இசை அமைத்திருப்பவர் சாம் சிஎஸ், பாடல்களுக்கு இசையமைத்திருப்பவர் ஜிவி பிரகாஷ்குமார். சைரன்னா முதல்ல என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆம்புலன்ஸில் ஒரு சவுண்ட் கொடுத்துட்டே வருவாங்க, பார்த்துருக்கீங்களே, ஸ்வாங்கி ஒய் ஒய் ஒயின்ட்டு, அதுதான் அந்த சவுண்ட், அதுதான் சைரன். சைரன் வச்ச வண்டி நம்ம எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு தான் இந்த படத்துக்கு. ஏன் இந்த படத்துக்கு இந்த டைட்டிலு, எதற்காக இந்த படத்துக்கு இந்த டைட்டிலுக்கும் படத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். முதல்ல இந்த படத்தோடைய கதை என்ன. ஒரு கொலை குற்றவாளியாக தண்டனை அனுபவிச்சுட்ருக்கிற ஜெயம் ரவி அவர்கள் பரோலில் வெளியே வராரு. ஒரு 2 வாரங்கள் கிட்ட அவங்க வீட்டில் தங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது. அவரது மகள் அதாவது ஜெயம் ரவியோட அம்மா வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் தன்னோட தந்தை ஒரு கொலை குற்றவாளி என்பதனால தந்தையே வெறுக்கிறாங்க. அதனால் தந்தை பரோலில் வராது தெரிஞ்ச உடனே நான் இதுக்கப்புறம் இவர் இருக்கிற வீட்டில் நான் இருக்க மாட்டேன்ட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. இவர் பரோலில் வந்த பிறகு சில கொலைகள் நடக்குது. அந்த கொலைகள் எதுக்காக நடக்குது அப்படின்றத விலாவரியாக சொல்கிற கதை தான் இந்த சைரன். ஓகே, அதே மாதிரி பரோலில் வெளியே வந்த ஒரு கைதி உள்ளூரில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தினமும் காலையில் கையெழுத்து போடணும். நம்ம எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரியும். அங்கே கையெழுத்து போடுற அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணுறவங்க தான் கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ்க்கும் ஜெயம் ரவிக்கும் என்ன சம்பந்தம், இந்த கொலைகள்லாம் ஏன் இவர் பரோலில் வந்ததுக்கப்புறம் நடக்குது, இந்த மாதிரி விஷயங்களை இதை கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ஒரு காவல் அதிகாரியாக இருந்து கண்டுபிடிச்சாங்களா, ஜெயம் ரவி தான் குற்றவாளியா, இல்லை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொலைகள் நடந்திருக்கா அப்படின்றத தெல்ல தெளிவாக ஸ்க்ரீன் பிளேவாலும் வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளேவாலையும் முதல் பாதி நகர்ந்துட்டு போகுது. முதல் பாதி வரைக்கும் அப்படியே ஸ்லோவாக பயணித்து ஓகே, இன்ட்ரோவில் அப்படியே நம்மளை எழுந்து உட்கார வச்சிட்டாங்கப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது 2ஆம் பாதி நல்லாவே இருக்கும், அப்போ பயங்கரமாக ஏதோ சொல்ல போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் 2ஆம் பாதி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1/2 hour, ஒரு 40 minutes கூட சொல்லலாம், 40 minutes வரைக்குமே அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற விஷயங்கள், இந்த கொலை எப்படி நடந்தது, இதை இவங்க பண்ணியிருப்பாங்களா, இல்லை இது இவர் தான் பண்ணியிருப்பார், இல்லை இது ஜெயம் ரவி மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த சந்தேகங்கள், இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற விஷயங்கள், இது எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சொல்லப்போனால் நமக்கே ஒரு செகண்ட் ஐயோ அப்போ ஜெயம் ரவி கொலை பண்ணலையா, ஐயோ அப்போ இவர் தான் கொலை பண்ணாரா அப்படின்ற மாதிரி நம்மளே சில காட்சிகளில் சந்தேகத்துக்குரியான விஷயங்களில் நம்மக்கிட்டேயே காட்டியிருக்காரு டைரக்டர். அதில் விதத்தில் ஆண்டனி பாக்கியராஜ் அவர்களுக்கு பெரிய பாராட்டுகளே சொல்லலாம். இவருக்கு உதவி, அதாவது பரோலில் இருக்கிற கைதிக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க. அந்த பாதுகாப்பு காவல்துறை அதிகாரியாக வரவர் தான் யோகி பாபு. யோகி பாபு நம்ம சமீப காலமாக பார்த்துட்ருக்கோம். ஒரு படத்தில் நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆகுது, ஒரு சில படங்களில் பெருசாக காமெடி ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இது எப்படி சொல்லணும்னா, இது ஒரு 2ஆம் கட்டானே சொல்லலாம். ஒரு சில இடத்துல காமெடி கைத்தட்டி சிரிக்கிறாங்க, ஒரு சில இடத்துல பெரிதளவில் காமெடி கை கொடுக்கல. பட் இருந்தாலும் அவருடைய அந்த கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு. கீர்த்தி சுரேஷ் நம்ம பார்த்துருப்போம், லவ் படங்களில் நடிச்சிருக்காங்க, ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் நடிச்சிருக்காங்க, மாஸ் ஹீரோ கோர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது அவங்களுக்கு ஒரு புதுவிதமான தோற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காவல்துறை அதிகாரியாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு கெத்தாக ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் அது ரோலுக்கு உண்டான கெத்து இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு பெண் வேடம் ஏற்ற ஒரு போலீஸ் அதிகாரி கேரக்டர்லாம் நம்ம பார்த்துருக்கோம். உதாரணம் சொல்லப்போனால் இப்போ வைஜெயந்தி ஐபிஎஸ், ஒரு விஜயசாந்தி மேடம்லாம் ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸை பார்த்து நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லுவோம், அவங்க இன்னும் நம்ம நிஜமான ஒரு போலீஸ் அதிகாரியாகவே நினச்சிடுவோம். ஸோ அந்தளவுக்கு அந்த ரோலுக்கும் அந்த கெட்டப்புக்கும் அந்த கெத்தாக இருக்கும் அவங்க பார்க்குறதுக்கு. அந்த மட்டும்தான் மிஸ்ஸிங். பட் ஆனால் அவங்க கொடுத்த ஒர்க்கை கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு இன்னொரு ஹைலைட்டான பாசிட்டிவ் என்னென்னா பின்னணி இசை கூட சொல்லலாம். பின்னணி இசைகளை கூட சாம் சிஎஸ் பின்னிருக்காருன்னு சொல்லலாம். அதாவது பின்னணி இசை பின்னிருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம். பாடல்கள் ஒரு 2 பாடல்கள் தான் வருது மொத்தத்தில் படத்துலேயே. அந்த 2 பாடல்களும் ஏதோ பாட்டு போகுது அப்படின்ற மாதிரி தெரியல. அது ஆழமாக பதிகிற அளவுக்கு பாடல்கள் ஆடியன்ஸ் மத்தியில் ஆழமாக பதிகிற அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். பட் இருந்தாலும் பாடல்களில் கோட்டை விட்டதை பின்னணி இசையில் தக்க வச்சுட்டாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். சரி, இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குங்க, என்னங்க நீங்கள் எல்லாமே பாசிட்டிவாக சொல்கிறீங்க, இப்போ படத்தில் நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுதுங்க. கண்டிப்பாக உண்மையை சொல்லப்போனால் எந்த படத்துலையுமே ஒரு சின்ன நெகட்டிவ் கூட இருக்காதா அப்படின்ற மாதிரியும் எல்லாருக்குமே தோணும், இது நெகட்டிவ் ஆச்சு அப்படின்னு. சரி, என்ன எதுக்கு கொலை நடக்குது, என்ன காரணம், இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா,
ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வருது படத்தில். அந்த ஃப்ளாஷ்பேக் வச்சு இதுதான் காரணமா, இதுக்கு தான் வந்து இது மாதிரி வித்தியாசமான த்ரில்லர் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சலிப்பை ஏற்படுத்தும் விதமாக வந்து ஃப்ளாஷ்பேக் காட்சிகளை வந்து அமைச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து அது ஒரு சில தரப்பட்ட ரசிகர்கள் அதை ரசிப்பாங்கன்னு கூட எடுத்துக்கலாம். பட் காலங்காலமாக இந்த படங்கள் பார்த்து நிறைய கதைகள் உள்ள படங்கள் பார்த்து ரசித்தவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இவ்வளோதானா, இதுதான் வந்து வழக்கமான ஒரு ரிவெஞ்சு ட்ராமா தானே இது அப்படின்ற மாதிரியும் சில பேர் இயங்க வைக்கும். சில பேருக்கு வந்து பரவாயில்ல, ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு இடத்துல வந்து ஒரு வித்தியாசமான கதை கலத்தை கையாண்டிருக்காங்களே. இப்போ ஜெயம் ரவியோடைய மனைவியாக வர அனுபமா பரமேஸ்வரன் அவர்களுடைய கதாபாத்திரம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கே, அதுக்காக வேணால் இந்த கதையை ஏற்றுக்கிறதுக்கும் மக்கள் ரெடியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கதை களத்தை அமைச்சிருக்காங்க. சில விஷயங்கள் வந்து இந்த சமூக சிந்தனை உள்ள கருத்துக்களை வந்து ஒரு 2-3 இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து காலங்காலமாக பார்த்துட்ருக்க ஒரு விஷயம். இதை திரும்பவும் வந்து இந்த படத்தில் புகுத்தணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. பட் இருந்தாலும் இவங்க கையாண்ட அந்த விதம் இருக்குது பாருங்கள். அதாவது என்னென்னா, அந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பண்ணுறது, ஜெயம் ரவி தான் குற்றவாளியா அப்படி நிரூபிக்க வந்து கீர்த்தி சுரேஷ் ட்ரை பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் ஓகே பரவாயில்ல, ஒரு வித்தியாசமான திரைக்கதையை கையாண்டிருக்காங்கன்றது வந்து நமக்கு தெளிவாகவே தெரியுது. என்ன தான் வந்து வித்தியாசமான திரைக்கதையை கையாண்டா கூட படம் முழுக்க உங்களுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸை டெப்த்தில் வச்சுன்னே இருக்கணும். கடைசி வரைக்கும் ஐயோ யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற இது கிளைமேக்ஸில் நீங்கள் வந்து சாதாரணமாக அதை முடித்தா கூட அந்த அவ்வளோ நேரம் கொடுத்த அந்த டெப்த்துக்கு அது ஒர்த்தாக அமைஞ்சிடும் ஒரு சில படங்கள் எல்லாமே. உதாரணத்துக்கு சொல்ல போனால் சமீபத்தில் வந்து பல திரைப்படங்களோட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் தான் இந்த திரைப்படம். சில காட்சிகளில் வந்து ஆங்காங்கே வசனங்கள் வந்து கைத்தட்டல் வாங்குது. அதே மாதிரி ஜெயம் ரவி ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர்னும் போது வந்து வசனங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. ஒரு பக்கமாக நீளமாக வசனம்லாம் எழுதாமல் டீசெண்டாக வந்து, அதாவது இந்த ஒன்லைன் டைலாக்னு சொல்லுவாங்கள்ல, ஒரே வரையில் டைலாக் சொல்கிறது. என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, அதை நான் செய்யலை, நான் கொலை பண்ணலை, இவ்வளோ தான் வந்து பெரிதளவில் வந்து ரொம்ப குழவழ பக்கமாக டைலாக் பேசுறதை விட்டு அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து டைலாக்காக கரெக்டாக வச்சுருக்காரு டைரக்டர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு லென்த்தாக கதையடா பேசியே சாவடிங்களா அப்படின்லாம் இல்லாமல், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் காட்சி அமைப்புகளில் கையாண்டிருக்காரு இயக்குனர் அவர்கள். அதுக்கு கூட ஒரு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே இந்த மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் பார்க்குறவங்க, இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் பார்க்குறவங்க, இந்த மாதிரி படங்கள் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் ரொம்பவே நல்லா பிடிக்கும். குடும்பத்தோடு போய்ட்டு உட்காந்து பார்க்குற அளவுக்கு இதில் வந்து கண்டென்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயம் ஒரு சின்ன கண்டென்ட் இருக்குது. என்னென்னா, அப்பா மகளுக்குள்ள சென்டிமெண்ட் கண்டென்ட் வந்து இதில் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அதாவது அழுத்தமாக இல்லைனா கூட கொஞ்சம் வந்து ஒரு சில காட்சிகள் அமைப்புகளை வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து எப்படியா இருந்தாலும் கடைசியில் பொண்ணு வந்து அப்பா பட பாசத்தில் வந்துருதானாங்க போகுது, அது ஏங்க வந்து விரோதமாக காமிச்சிட்ருக்கு, ஏன்னோ அப்பாவே எதிரி மாதிரி அப்படின்ற மாதிரி ஏங்க வைச்சா கூட இது நம்ம பல படங்களில் பார்த்துருக்கோம். எப்படி அந்த காட்சி அமைப்பு வந்து நமக்கு முதல்ல தெரிஞ்சிருது. ஓகே, எப்படி இருந்தாலும் கடைசியில் பொண்ணு வந்து அப்பா பாசம் ஓடியாரதானே போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி காட்சி அமைப்புகளும் இந்த படத்தில் இருக்குது. மொத்தத்தில் இந்த படத்தை கண்டிப்பாக திரையரங்கில் கண்டு மகிழலாம். விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.